மரங்கள் நிறைந்த இயற்கை எழில் சூழ அமைந்துள்ள அதிகம் அறியப்படாத முருகன் கோயில். மூலவர் சன்னதியில் நின்ற கோலத்தில் 6 தலையுடன் 6 முகராக காட்சியளிக்கும் முருகன். தனி சன்னதியில் 2 டன் எடை கொண்ட பாம்பன் சுவாமிகள் சிலை. வணக்கம் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் சிறுவாக்கம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்கந்தாலயா என்ற முருகன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த கோயில் எங்கு அமைந்து உள்ளது, எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம். மிகவும் அற்புதமான இந்த முருகன் கோயில் காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுவாக்கம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. காஞ்சிபுரத்தில் இருந்து பரந்தூர் செல்லும் சாலையில் இக்கோயிலானது அமைந்துள்ளது. காஞ்சிபுரத்தில் இருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் இக்கோயில் அமைந்துள்ளது. கோயிலோட அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இயற்கை எழில் சூழ இந்த முருகன் கோயில் அற்புதமாக அமைந்துள்ளது. இந்த கோயில் அமைந்துள்ள இடத்தில் பல மாமரங்கள் காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பல அரிய வகையான மரங்களும் இங்கு உள்ளது. கோயிலுடைய கட்டிடக்கலையும் மிகவும் வித்தியாசமாக உள்ளது. இப்பொழுது இந்த கோயிலை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல் அற்புதமான ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமார்க்கபிள் ரமேஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். நாங்கள் போன டைம் ரொம்ப மழையாக இருந்ததுனால கோயிலை சென்றடைய ஈவினிங் மேலே ஆயிடுச்சு. கோயில் வாசலில் கோயிலோட பேர் பலகையை பார்க்கலாம். இக்கோவில் ஸ்கந்தாலயா என்று அழைக்கப்படுகிறது மற்றும் இக்கோவிலில் உள்ள தெய்வங்களில் பற்றிய விவரங்கள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இக்கோயிலில் விநாயகர், சடாசர சண்முகநாதர், வராகி மாதா மற்றும் பாமன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் திருக்கோயில், இது அந்த கோயிலோட முழுமையான பெயர். கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் திறந்திருக்கும். அனைவரும் கோயிலில் வழிபாடு செய்யலாம், அனுமதி இலவசம் என்று கோயிலோட பெயர் பலகையில போட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. கோயில் உள்ளே நுழைந்ததும் காமதேனு சிலையை பார்க்க முடிந்தது. சித்தர்கள் வழிபாட்டுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த கோவில் என்பதால் சித்தர்கள் விநாயகரை வணங்குவது போன்று சிலைகளும், சித்தர்கள் சதாசிவத்தை வணங்குவது போன்றும், அம்மனை வணங்குவது போன்றும் சிலைகளை இங்கு பார்க்க முடிகிறது. மாமரங்கள் நிறைந்த இந்த இடத்தை கடந்து சென்றால் ஒரு அழகான கோவில் வடிவத்தை பார்க்க முடிகிறது. 2 யானைகள் தேரை இழுத்து செல்வது போன்று இந்த கோவில் அமைப்பு உள்ளது. அருகில் விநாயகருக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது. விநாயகரை வணங்கிவிட்டு கோயில் உள்ளே சென்றால் கோயில் வாசலில் யானைக்கு பின்புறம் அழகான யானை சிலைகள் செதுக்கப்பட்டு உள்ளன. அது பார்ப்பதற்கு மிகவும் அற்புதமாக உள்ளது. மற்றும் கோயிலில் ஆங்காங்கே 4 கால் தூண்கள் உள்ளன. இந்த 4 கால் தூண்கள் 4 வேதங்களை குறிப்பது போல அமைந்துள்ளது. தூண்களுக்கு மேலே உள்ள திருவுருவங்கள் வேத மூர்த்திகளை குறிப்பது போன்று அமைந்துள்ளது. இந்த கோவிலை கட்டியது சஞ்சீவி ராஜ சுவாமிகள் ஆகும். அவரோட மானசீக குருவான பாமன் சுவாமிகளுக்கு 2 டன் எடை உள்ள மிகப்பெரிய சிலையை தனி சன்னதியில் பிரதிஷ்டை செய்துள்ளார். இவ்வளவு பெரிய எடை உள்ள பாமன் சுவாமிகள் சன்னதி இது போல காண்பது மிகவும் அரிது. பாமன் சுவாமிகளை வணங்கிவிட்டு அடுத்ததாக மூலவரான முருகர் சன்னதியை தரிசனம் செய்யலாம். எங்கும் அதிகம் காண முடியாத வண்ணம் முருகர் மூலவர் சன்னதியில் 6 முகமுடன் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார். இது போன்ற அமைப்பு அதிக இடத்தில் நம்ம காண முடியாது. முருகரை வணங்கிவிட்டு முருகர் உள்ள கருவறை வெளிப்பக்கம் சுவர்களில் சிற்பங்கள் சிறப்பாக அமைந்துள்ளது. அதில் முதல் நிலையில் ஆதி காலத்தில் முருகரின் வாகனமாக யானை இருந்தது. அதை குறிக்கும் விதமாக யானைகள் முதல் வரிசையில் உள்ளன. அதற்கு மேல் தற்போதைய வாகனமான மயில் அமைந்துள்ளது. அதற்கு மேல் முருகர் போரில் சண்டையிடும் காட்சிகளும், அதற்கு மேல் போரில் வெற்றி பெற்ற காட்சிகளும், இயற்கையான மரங்கள் மற்றும் மேலே மக்கள் கொண்டாடுவது போன்ற சிறு சிறு சிற்பங்கள் அற்புதமாக அமைந்துள்ளது. முருகருக்கு பக்கத்தில் வராகி அம்மனுக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது. முருகன் உள்ள கருவறை போன்றே வராகி அம்மன் உள்ள கருவறையிலும் சிறு சிறு சிற்பங்கள் சிறப்பாக செதுக்கப்பட்டு உள்ளன. அதில் குதிரைகள், யானைகள், செடி கொடி, மக்கள் என்ற அர்த்தமுள்ள சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளது. கருவறையை சுற்றி 6 தெய்வ சிலைகள் உள்ளன. இது மனித உடம்பில் உள்ள 6 சக்கரங்களை குறிப்பது போன்று அமைந்துள்ளதாக கூறுகிறார்கள். மற்றும் இங்கு அசிதாங்க பைரவருக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது. மற்றும் ஒரு சிறப்பாக இக்கோவிலில் நவ கன்னிகளை காண முடிகிறது. கோயில் மேல்புறத்தில் கழுகு பார்வையில் பார்த்தால் 3 விமானங்கள் தனித்தனியாக தெரிகிறது. அதில் முதல் விமானம் பாம்பன் சுவாமிகளின் விமானம், நடுவில் உள்ள விமானம் முருகன் சன்னதியின் விமானம், 3ஆவதாக உள்ள விமானம் வராகி அம்மனோட விமானம். மற்றும் இக்கோவிலில் கோசாலயம் அமைந்துள்ளது. இங்கு அதிகப்படியான மாமரங்களை காண முடிகிறது.
மற்றும் மிகவும் அரிதான ருத்ராஷ்ட மரம், கடம்ப மரம் போன்ற அரிய மரங்களும் இங்கு காண முடிகிறது. சஷ்டி போன்ற தினங்களில் நெய் தேங்காய் வைத்து நெய் அபிஷேகம் பண்ணி அந்த நெய்யை பிரசாதமாக இங்கு வரும் பக்தர்களுக்கு வழங்குகிறார்கள். அந்த நெய் தேங்காவை குழந்தை இல்லாதவர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கிறார்கள். இந்த தேங்காயை உண்டால் ஒரே வருடத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. மற்றும் இக்கோயிலில் மதிய நேரத்தில் தினம் அன்னதானம் வழங்கப்படுகிறது. காஞ்சிபுரம் பரந்தூர் பக்கம் போனீங்கன்னா இந்த அற்புதமான முருகன் கோயிலை மிஸ் பண்ணாம பாருங்க. மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம். தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமார்க்கபிள் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம். ஓம் முருகா, நன்றி, வணக்கம்.